ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டுட்டோரியல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, போன டுட்டோரியலில் எலிப்ஸ் பார்சியல் எலிப்ஸ் பார்த்தோம். இப்போ பேரபோலா மட்டும் பார்க்குறோம். ஏன்னா பேரபோலா கொஞ்சம் இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக். பாருங்கள், பேரபோலாவை கிளிக் பண்ணுங்கள். எந்த பிளைனில் வரையணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ பேரபோலாவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் சென்ட்ரு பாயிண்ட் மாதிரி, அது ஃபோக்கஸ் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. அதை ஏன் சொல்கிறாங்க அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ வந்து அடுத்த பாயிண்ட்டு, இந்த கவ் எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்ட்டு. இப்போ கிட்ட ட்ராக் பண்ணும்போது இதோட கான்கேவ் ஆங்கிள் வந்து கம்மியாக இருக்கும். அப்படியே ட்ராக் பண்ண அப்படியே ஆங்கிள் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கு பாருங்கள். இப்போ வந்து இந்த பாயிண்ட், இந்த பேஸ் பாயிண்ட்டை கிளிக் பண்ணிக்கிறோம். இப்போ இதில் எந்த இடத்துலேருந்து நமக்கு கர்வ் வேணும் அப்படின்னு பார்த்து, இந்த இடத்துலேருந்து எனக்கு கர்வ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா எவ்வளோவுக்கு தேவையான அளவுக்கு கர்வ் ட்ராக் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி கர்வ் வரைஞ்சிக்கலாம். இதுதான் வந்து இந்த பேரபோலாவோட அப்ளிகேஷன், பேரபோலா இப்போ வரைகிற மெத்தடு. இதில் நம்ம எப்பவும் போல் ரிலேஷன் கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, செகண்ட் பாயிண்ட்டு, ஹரிசாண்டல் ரிலேஷன் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, செகண்ட் பாயிண்ட்டு, வெர்டிகல் ரிலேஷன் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து நான் வந்து நார்மலாக சொன்னேன்னா கூட உங்களுக்கு புரியாது. அதுக்காக அப்ளிகேஷன் ஓரியன்டாக நான் சொல்லலான்னு நினைக்கிறேன். இப்போ இதை ட்ராக் பண்ணோம்னா வச்சுங்களேன், இப்படியே மூமெண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகே, இது வரைக்கும் வச்சுக்குவோம். இப்போ இதில் என்ன அப்ளிகேஷன்னா, இப்போ இதை வந்து ஒரு ஆண்டனான்னு கன்சிடர் பண்ணிங்க. இது ஒரு ஆண்டனா, ஓகேவா? இந்த ஆண்டனாவில் வேவ்ஸ் வருது, சேட்டலைட்டோட எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் இல்லை சிக்னல்ஸ் வருதுன்னு வச்சுங்க. அந்த சிக்னல் இதில் பட்டு ஃபோக்கஸ் ஆகும் பாருங்க, அந்த பாயிண்ட் தான் இது. ஃபோக்கஸ் ஆகிற பாயிண்ட் தான் இது. இது ரியல் லைஃப் அப்ளிகேஷன் ஓரியன்டாக நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் உள்ள டைமென்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ப்ரீவியஸாக இருக்கும்போது ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி வரைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஃபார்முலாஸ் எல்லாம் இந்த சாலிட் லுக்ஸில் ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்கிரேட் ஆகிற மாதிரி இருக்குது. அதனால தான் இந்த கவ் வந்து கரெக்டான ஸ்மூத் சர்ஃபேஸில் கிடைக்கிது. இப்போ இந்த மாதிரி ஒன்று வரைஞ்சி இது பண்ணணும், ஆண்டனா வரையணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரையணுன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணி வரைஞ்சிக்கலாம். இப்போ உங்களுக்கு அதை நான் காட்டுறேன். என்னோடய ஃபைலில் ஏற்கனவே நான் வரைஞ்சி வச்சுருந்தேன். ஓப்பனில் போயிட்டு பார்த்தோன்னா இங்கே இருக்குது பாருங்கள், பேரபோலான்னு போட்டு வச்சுருக்கேன். இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி அந்த பேரபோலிக் கவ்வை யூஸ் பண்ணி வரைஞ்சது தான். பார்த்தீங்கன்னா இதோட சிக்னல்ஸ்லாம் இங்கே வந்துச்சுன்னா இது ரிசீவ் ஆகிற ஃபோக்கஸ் பாயிண்ட் தான் இது, இந்த ஃபோக்கஸ் பாயிண்ட். ஓகே, இந்த டுட்டோரியல் முடிச்சுக்கலாம் நம்ம. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என்னோடய வீடியோஸ் எல்லாத்தையும் பார்க்குறது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க.